எனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சாங்கம்மா. என்ன சாப்பாடு? இன்னைக்கு பொங்கல் இல்லைல்ல? ஆமாம், பொங்கல் இல்லை. அதனால பொங்கல் செய்யக்கூடாதா? என்ன பொங்கல் செய்யணும்? வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டாங்கம்மா. 2 பொங்கலா? ஆமாம்மா. சரி, இன்னைக்கு பாப்பா வந்து விருப்பப்பட்டு பொங்கல் கேட்டாங்க, அதனால சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செய்ய போகிறேன். இதில் வந்து நான் வந்து 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதை வச்சு வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ஒரே இதிலே 2 in 1 செய்யப்படும். பாருங்கள், பச்சை அரிசி ரேஷன் அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து பாசிப்பருப்பை வந்து ஒரு 100-200 கிராம் கிட்டே எடுத்திருக்கேன். இதை வந்து லேசாக வறுத்துக்கலாம், அதாவது ரொம்ப சிவக்க வைக்காமல் பச்சை அரிசி போக்குற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், வறுபட்டுருச்சு. இப்போ அரிசியில் கொட்டி ஒரு கழுவிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதில் வந்து 2.5 உலக்கு போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 6 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா பொங்கல்னால கொஞ்சம் குழப்பெல்லாம் இருந்தால் 6 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மூடி ஒரு விசில் விட்டாலே போதும், நல்லா குழன்னு வெந்துடும். இப்போ வந்து சட்னி தாளித்து ஊற்றிக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு வெல்லத்தை போட்டு கிண்டிக்கலாம். இப்போ வந்து இனிப்பு பொங்கலை தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நெய் ஊற்றி, இப்போ வந்து என்கிட்ட பாதாம் பருப்பு இல்லை, அதனால வந்து முந்திரி பருப்பு இல்லை, அதனால பாதாம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். இந்த திராட்சை இல்லை, அதனால கருப்பு திராட்சை போட்டுக்கலாம், ஏலக்காயை போட்டுக்கலாம். இதுதான் வேணும் நடம்பிடிக்கிறத இருக்கிறத வச்சு சமையல் செய்கிறது தான் சிறந்த இல்லத்தரசி. இப்போ வந்து பாதாம் இதெல்லாம் வந்து இந்த சக்கரை பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ திரும்பி வந்து இந்த இதை தாளிச்சிக்கலாம், வெண்பொங்கலை. அதுக்கு நெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம். இதில் வந்து மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சவக்க வச்சுக்கலாம். இந்த சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வதக்குனது இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் பொங்கல் அள்ளி இதெல்லாம் நல்லா வலித்து இதில் போட்டுடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வெண்பொங்கலும் இது பாருங்கள். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி இருக்குது. அப்புறம் நமக்கு சுவையான சக்கரை பொங்கலும். இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். அதாவது வேலைக்கு போகிற லேடிஸு, வீட்டில் இருக்க லேடிஸு, அவங்கள பற்றி தான். இப்போ வீட்டில் இருக்க லேடிஸு, வேலைக்கு போகிற லேடிஸு, அவங்கள பற்றி ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வீட்டில் இருக்க லேடிஸ்னால் வேலைக்கு போகிற லேடிஸ் பார்த்து பரவாயில்ல, இவங்களாம் நல்லா நீட்டாக கிளம்பி டெய்லி நீட்டாக போகிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற பொருள்லாம் அவங்களே வாங்கிக்கிறதுக்கு சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு இதாக இருக்கும். ஆனால் வேலைக்கு போகிற லேடிஸ் என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல இவங்க வீட்டில் ஜாலியாக இருக்காங்க, நினச்ச நேரத்தில் தூங்கிக்கலாம், டிவி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே ஆனால் வந்து வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து 1 ரூபானாலும் நம்ம ஹஸ்பண்டை தான் எதிர்பார்த்து இருக்கணும் அப்படின்னு இவங்க இது மாதிரி கஷ்டப்படுவாங்க. இது வந்து பொறாமையா இல்லை ஏக்கமான்னு தெரியல, ஆனால் எல்லா லேடிஸ்க்கும் இந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக எனக்கும் இது இருக்குது. நான் வீட்டில் இருக்கிறதுனால வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் போகும்போது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அவங்க என்கிட்ட சொல்லிட்டுருப்பாங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், அந்த இது வந்து பார்த்துக்குங்க, இது மாதிரி சொல்லிட்டு போகும்போது சரி நம்மளும் வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க தோணும். இருந்தாலும் அப்படிதான். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் சூப்பராக இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். தேங்க்யூ.